எனது பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானுடைய நோன்பை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய பரம்பரையாக நாம் செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு விடயம்தான் ஷவ்வாலுடைய 6 நோன்பு. அதை தனியாக 6 நோன்பு அப்படி என்று சொல்லுவாங்க. இந்த 6 நோன்பு ஒரு சிலர் அது வயதானவர்களுடைய நோன்பு, பாட்டன் பாட்டியுடைய மூத்த அப்பா பாட்டியினுடைய வயதானவர்களுடைய நோன்பு அப்படி என்று ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. ஆனால் இது உண்மையிலே வயதானவர்களுக்குரிய நோன்பல்ல. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்குமாகத்தான் இதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், முஸ்லிம் கிரந்தத்துல, அதே மாதிரி முஸ்னத் அஹமதுல, இன்னும் பல கிரந்தங்களை, அபுதாவுது போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் சாம ரமலான சும்ம அத்பஅஹு சித்த மின் ஷவ்வால், யார் இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று தொடர்ந்து ஷவ்வாலிலே 6 நோன்பை யார் நோட்கின்றார்களோ, கான கஸியாமி தஹர், அது ஒரு வருட நோன்பை ஒப்பானது, ஒரு வருட நோன்புக்கு அது ஒப்பானது அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ரமலானுடைய மாத நோன்பு நோட்டு நம்ம ஷவ்வாலுடைய மாதத்தில் 6 நோன்பு நோட்டுட்டோம்னு சொன்னால் அது ஒரு வருட நோன்பு நோட்டு நன்மையை நமக்கு தருது அப்படிங்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சில உலமாக்கள் இந்த ஹதீதை விமர்சித்து இந்த ஹதீது பலகீனமானது, லைஃபானது அப்படி என்று சொல்லக்கூடியதையும் நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இந்த ஹதீது ஒரு சில கிரந்தங்களை பலகீனமான அறிவிப்பாளர்கள் வரிசையிலையும் வருது, லைஃபான ஹதீஸாகவும் வருது. ஆனால் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய இந்த ஹதீது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீது. ஆனாலும் அந்த முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய அந்த ஹதீதை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் சஅத் பின் சயீத் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் வாரார். இந்த சஅத் பின் சயீத் அல் அன்சாரி என்கிற இந்த அறிவிப்பாளரை பற்றி ஹதீதுக்கலை வல்லுநர்கள், இவர் ஒரு செய்யுல் ஹிஃபுல், மனன சக்தி குறைந்தவர், எனவே இந்த ஹதீது பலகீனமானது அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஹதீதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஹதீதை தட்டி 6 நோன்பு அப்படிங்கிற ஒன்று கிடையாது, சரியான ஒரு இபாதாவுக்கு ஒரு உறுதியான ஹதீதின் மூலமாகத்தான் அறிவிப்புகளை எடுக்க வேண்டும், இது உறுதியான அறிவிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இதை தட்டிக்கிட்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ஹதீதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீதில் வரக்கூடிய சஅத் பின் சயீத் என்கிறவர் வர வேண்டிய இடத்துல அவர் கொஞ்சம் மனன சக்தி குறைந்தவர்ங்கிறதுனால அவர் இருக்கிற இடத்துல இன்னொரு ஆள் இருந்து அந்த ஹதீதை அறிவிக்கும் போது அந்த ஹதீதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை முத்தாபாவாக இருக்கிறது அப்படி என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் ஞாபக சக்தி குறைந்தவர் என்பவர் அறிவிக்கக்கூடிய எல்லா ஹதீதுகளுமே ஞாபகம் இல்லாம சொன்னதாக எடுக்கப்படுறதில்லை. அவருக்கு ஞாபக சக்தி குறைந்த நிலையில இது சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா அப்படின்றத அளந்து பார்க்கறதுக்கு அவர் சொன்ன அதே விஷயத்தை இன்னும் பலர் சொல்லியிருக்கிறாங்களா அப்படி என்று பார்க்க வேண்டி இருக்கிறது. அதை சொல்லுவாங்க தூபி அலைஹி, அவர் இடத்துல இன்னொருத்தர் இந்த ஹதீதை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனால் இமாம் தஹாவியினுடைய முஷ்கிலுல் ஆசார் அப்படிங்கிற கிரந்தத்திலையும், அதே மாதிரியாக இமாம் அபுதாவுது அவருடைய கிரந்தத்துல 2433வது ஹதீதாகவும், சஃப்வான் இப்னு சலீம் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இவர் சொன்ன இதே விஷயத்தை சொல்லி இந்த பலகீனத்தை இல்லாம பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத இமாம்கள் சொல்றாங்க. எனவே இந்த ஹதீது ஒரு ஏற்றுக்கொண்டு அமல் செய்யக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஹதீதினுடைய கருத்துக்கள் வேறு ரிவாயத்துல வேறு விதமாக வந்திருக்கிறது. எப்படி அந்த ஹதீது வருதுன்னு சொன்னால், முஸ்னத் அஹமதுலை பதிவா இருக்கக்கூடிய ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரமலானுடைய நோன்பு என்பது 10 மாதங்களுக்கு சமன், அதை தொடர்ந்து 6 நோன்பு என்பது 2 மாதங்களுக்கு சமன், எனவே இது 1 வருட நோன்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கு வழி சேர்க்கும் விதமாக இன்னும் ஒரு சஹீஹான ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். ஒரு நன்மைக்கு அல்லாஹ் தஆலா 10 மடங்கு நன்மையை தருகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ 1 மாத நோன்புக்கு 10 மாத நோன்பு, அதை தொடர்ந்து ஒரு 6 நாள் நோன்பு வைத்தால் 60 நாள் நோன்பு. 60 என்பது 2 மாசம், 10 மாசம் 2 மாசம் 1 வருஷம் ஆகுது. எனவே
1க்கு 10 மடங்கு நமக்கு நன்மை கிடைக்குதுங்கிற அந்த அடிப்படையை வச்சு பார்த்தால் ரமலான் மாசத்து நோன்பை நோட்டுட்டு அடுத்து ஒரு 6 நாள் நாங்க நோன்பு நோக்கும் போது அது 36 நோன்பு, 360 நோன்பு, 360 நாளுங்கிறது ஒரு வருஷத்து நோன்பாகுது. எனவே 1க்கு 10 படி பார்த்தால் ஒரு வருஷத்து நோன்பு நோட்ட நன்மை நமக்கு கிடைக்குது. ஒரு வருஷம் நோன்பு நோட்டவர்களாக நம்ம ஆகிறோம். எனவே இந்த சப்போர்ட்டை எல்லாம் எடுத்து நாங்க பார்க்கும்போது இந்த ஹதீதை வைத்து அமல் செய்ய முடியும் அப்படிங்கிறத நாங்க பார்க்க முடியும். எனவே இந்த ஷவ்வாலுடைய நோன்பு 6 நோன்பை நாங்கள் பிடிக்கிற விஷயமாக உள்ள சட்டங்களை நாங்க பார்ப்போம். இந்த நோன்பு 6 நோன்பையும் பெருநாள் கழிந்து அடுத்த நாள்ல இருந்து தொடராக 6 நாள் பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அதாவது ஷவ்வாலுடைய 6 நோன்புங்கிறது பெருநாள் கழிஞ்ச அடுத்த நாள்ல நம்ம நோன்பு வச்சிடணும். அப்ப தொடர்ந்து 6 நாள் நோன்பு வைக்க வேண்டும் அப்படி என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அந்த ஹதீதுல அப்படி வரவே இல்லை. தொடராக அடுத்து 6 நாள் அப்படி என்று வரவே இல்லை. அந்த ஹதீது எப்படி வருது அப்படி என்று சொன்னால் ஷவ்வால், ஷவ்வால்ல 6 அதை தொடர்ந்து பிடித்தால் அப்படி என்று வருது. அந்த 6ஐயும் தொடர்றா 6ஐயும் பிடிக்கணுமா? 1 பிடிக்கிறோம் விடுறோம், 2 பிடிக்கிறோம் விடுறோம், மறுவ 1 பிடிக்கிறோம் விடுறோம் அப்படின்னா அந்த மாசத்துக்குள்ள எப்படியாவது 6 பிடிக்கிறதா அப்படிங்கிறதுக்குள்ள 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. எதுவா எப்படி இருந்தாலும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இந்த ஷவ்வால் மாதத்துல 6 பிடிக்கிறது. அது தொடர்ந்து பிடிக்கலாம், விட்டு விட்டு பிடிக்கலாம். ஷவ்வால்ல 6 நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அது போதுமானது. பெருநாள் முடிஞ்ச உடனே அப்படியே பிடிக்கணுமான்னு கேட்டால் அப்படி எல்லாம் இல்லை. அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யலாம், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மாதவிலக்குள்ள பெண்களுக்கு இந்த ரமலான்லயே எல்லா நோம்பையும் பிடிச்சிக்க முடியாம அவங்களுக்கு மாதவிலக்கு வந்துடுது. சில நேரம் இந்த 6 நோம்பை பிடிச்சி ஒரு 2 நோம்பு பிடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு மாதவிலக்கு வந்துட்டு அவங்களால தொடர்ந்து 6 பிடிக்க முடியாம போயிடும் பாருங்க. எனவே கண்டிப்பாக இந்த மாசத்துக்குள்ள அவங்க சுத்தமாயிட்டு திரும்ப அந்த மிச்ச நாளையும் பிடிச்சிட்டு இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எனவே இந்த 6 நோன்பு என்பது இந்த மாதத்துக்குள்ள பிடிக்கிறது. அது தொடராகவோ அல்லது முதல் பகுதியிலேயோ நடுப்பகுதியிலேயோ கடைசி பகுதியிலேயோ அந்த மாசத்துக்குள்ள நாங்க பிடித்தால் அது போதுமானது அப்படிங்கிறத நாங்க புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு வாதம் முன்வைக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், அதாவது இந்த ரமலானுடைய நோன்பை நோற்று மன்சாம ரமலான, யார் ரமலான் மாசத்து நோன்பை நோற்று சும்மா அத்துபாகு சித்தமின் ஷவ்வால், பிறகு ஷவ்வாலுடைய 6 நாளை பிடித்தால் அவருக்கு ஒரு மாசம் நோன்பு நோட்ட நன்மை கிடைக்குது அப்படிங்கிற ஹதீதை வச்சு பார்த்தா முதல்ல ரமலான அவர் முடிச்சிருக்க வேணும். ரமலான் குறையை வச்சுக்கிட்டு கலாவை வச்சுக்கிட்டு இப்ப பொதுவாக பிரயாணம் என்றிருந்தால், நோயாளியாக இருந்திருந்தால், அதுல பெண்களுக்கு மாதவிலக்கு வந்திருந்தால் அந்த ரமலான்ல கொஞ்ச நாளை விட்டுருப்பாங்க. அப்ப ரமலான்ல விட்டு அந்த நோன்பை கலா செய்யாம இந்த 6 பிடிச்ச உடனே அந்த வருஷத்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத கூற முடியாது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. எப்படி அந்த கருத்தை எதை அடிப்படையா வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஹதீதை பாருங்க. மன்சாம ரமலான், யார் ரமலானை நோற்று பிறகு 6 பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருஷத்து நன்மை என்று வருது. அப்ப ரமலான் நோற்றவர் அதுல ஒரு 5 நாள் கலா வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 10 நாள் கலா வச்சுட்டாங்கன்னா அதை மன்சாம ரமலான்னு சொல்ல முடியாது. அவர் ரமலான் பிடிக்கலையே, எல்லாத்தையும் பிடிக்கலையே. எனவே ஒரு முதல் கலா செய்ய வேண்டி இருக்குது. அதை செஞ்சுட்டு தான் இந்த 6 நோன்பை வைக்க வேண்டும் அப்படி என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கு சரிதானா அப்படின்னு பார்த்தால் ஒரு சிலருடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆமாம் கண்டிப்பாக இந்த ஷவ்வாலுடைய மாதத்துக்குள்ளேயே அந்த கலாவை முடிக்க வேண்டியிருக்குது. முடிச்சுட்டு அப்புறம் 6 நோன்பு வைக்க வேண்டும் அப்படி என்று ஒரு சிலர் சொல்லி இந்த மன்சாம ரமலான அப்படிங்கிற அந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹதீதை கொண்டு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இந்த ரமலான்ல நான் விட்ட கலாவை எப்ப நிறைவேற்றுவேன் தெரியுமா? அடுத்த ரமலானுக்கு முந்தின மாதம் ஷாபானுடைய மாதம் இருக்குது இல்லையா, ஷாபானுக்கு அடுத்தது தான் ரமலான், ரமலானுக்கு அடுத்தது ஷவ்வால். இந்த ஷாபான்ல தான் நான் என்னுடைய கலாவை நான் நிறைவேற்றுவேன். கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் தான் நான் என்ன செய்யறேன், நிறைவேற்றுறேன். ஏன் என்றால் எனக்கு இருக்கக்கூடிய வேலைப்பளு காரணமாக என்னால நிறைவேற்ற முடியல அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீதை நாங்க பார்க்கலாம். அந்த ஹதீதை வச்சு பார்க்கறாங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ரமலான்ல விட்ட கலாவை ஷவ்வாலில் நிறைவேற்றல,
அவங்க அடுத்த ஷாபான்ல தான் நிறைவேற்றுறாங்க. எனவே ஒரு சுன்னத்தான நோன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கலா எல்லாம் நிறைவேற்றித்தான் ஆகணும் என்கிறது விதி அல்ல. அதை எப்ப வேணும் என்றாலும் வைக்கலாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலா நோன்ப அடுத்த வருஷம் ரமலானுக்கு முதல்ல தான் நிறைவேற்றுறாங்கன்னா இடையில எந்த சுன்னத்தும் அவங்க பிடிக்கலன்னு அவன் மீது அவதூறு சொன்னதாக பேய்த்திரும். அவங்க ஒரு நபியுடைய மனைவி, உம்மஹாத்தில் மோமினின், மூமின்களின் தாய்மார்களில் ஒரு பெண். அவங்க வியாழக்கிழமை திங்கக்கிழமை நோன்பு வச்சிருப்பாங்க, அரவா நோன்பு வச்சிருப்பாங்க, அதே மாதிரியாக அவங்க ஆஷூரா நோன்பு வைத்திருப்பாங்க. இப்படியான இந்த நோன்பெல்லாம் வச்சு இந்த ஷவ்வாலுடைய நோன்ப வைத்திருப்பாங்க. எனவே அவங்க கல்லாவை பிற்படுத்திருக்கிறாங்கிறத வைத்து பார்த்தால் இந்த மன்சாம ரமலானை 4 நோன்பு நோக்கின்றார் என்றால் அவங்க வேணும் என்று நோன்ப விடாம இயற்கையாக இறைவன் தந்த அந்த மாதாந்த ருது காரணமாக நோன்பு வைக்க முடியல. அப்படின்னா ஒரு பொண்ணு முழுசா ரமலான் மாசத்தை நோன்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஏண்டா ஹதீஸை பாருங்க, யார் ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கிறாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் அவருக்கு முந்தின பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. அப்ப பெண்களுக்கெல்லாம் அந்த ஹதீஸ் இல்லையா? ஏன்னா எந்த பெண்ணாலையும் ரமலான் மாசத்தை முழுசா நோக்க முடியாது. அந்த மாசத்துக்குள்ள அவங்களுக்கு எப்படியுமே ஒரு தடவை என்ன செய்யுது, மாத விலக்கு வந்துதான் ஆக போகுது. அப்ப இந்த ஹதீஸ் ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு இல்லையா? அப்ப மன்சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலான் மாசத்தை ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்து நோன்பு நோக்கின்றாரோ அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்ற அல்லாஹ் தஆலா பாரபட்சம் காட்டுறான். பெண்களுக்கு இல்லையா பாவ மன்னிப்பு கிடையாதா? அப்ப பெண்களுக்கு தான் முடியலையே, அல்லாஹ் தானே தந்தது, முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வி வச்சு என்ன சொல்லாங்கன்னா, அப்படி இல்லை. யார் ரமலான் மாசத்தை நோன்பு வைக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களால முடியுமான அளவுக்கு நோன்பு வைத்தால் அது ரமலான் மாசத்தை நோன்பு வைத்தது அர்த்தம். அல்லாஹ் விட்ட விதி விலக்க அதுல இருந்து எடுத்துடணும். ஒரு பிரயாணம், ஒரு நோய், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு மாத விலக்கு அவர் விடுறாங்க, அவங்களால முடியல விடுறாங்க. விட்டதுனால அவர் ரமலான முழுசாக்கலன்றது இல்லை, அவங்க முழுசாக்கி இருக்கிறாங்க. அதை கல்லாம் செய்வாங்க, செய்யும் போது அது முழுசாவிடும் அப்படி என்ற அர்த்தத்தை வச்சு என்ன செய்யறாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஃபர்லான நோன்புல விட்ட கலாவை பிறகும் நிறைவேற்றலாம். இந்த 6 நோன்பை தொடர்ந்து பிடிக்கும் போது அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா தந்துடுறாங்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தாகவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது. அல்லாஹு அலம். அடுத்தது அதுக்குள்ளேயே ஒரு விடை இருக்குது. என்ன, ஃபர்லு இருக்கும் போது, அதாவது கலாவான நோன்பு இருக்கும் போது இந்த 6 நோன்பு பிடிச்சிடலாமான்னு கேட்டா பிடிக்கலாம். ஏன்னா ஆயிஷா நாய் பிறகு பிடிச்சிருக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது நமக்கு அந்த நன்மை என்ன செய்யுது, கிடைக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 6 நோன்பு பற்றிய ஹதீஸ் இப்படி வருது. இதே நேரத்தில் இந்த 6 நோன்பு சம்பந்தமாக, இந்த ஷவ்வாலுடைய நோன்பு சம்பந்தமாக சில பலகீனமான ஹதீதுகளும் முஸ்னத் அஹமது போன்ற கிரந்தங்களை பதிவாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அந்த ஹதீதுகளை நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் ஷரஈ என்கிற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பல மார்க்க விடயங்களையும் உளவியல் ரீதியான கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஷவ்வாலுடைய நோன்பு சம்பந்தமாக வரக்கூடிய பலகீனமான ஹதீது எப்படி வருது அப்படின்னு சொன்னால், முஸ்னத் அஹமதுல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். அந்த ஹதீதுல எப்படி வருதுன்னு சொன்னால், மன் சாம ரமலான வ ஷவ்வால வல் அர்பிஆ வல் ஹமீஸ தஹலல் ஜன்னா. யாரு ரமலான் மாசத்துல நோன்பு நோட்டு, ஷவ்வால் மாசத்து நோன்பை நோட்டு, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோட்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைந்துட்டார் அப்படி என்று வருது. இன்னொரு ரிவாயத்துல வெள்ளிக்கிழமையும் நோன்பு நோட்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைந்துட்டார் அப்படி என்று ஒரு ஹதீஸ் என்ன செய்து பதிவாயிருக்குது. இந்த ஹதீதினுடைய அறிவிப்பாளர்ல இக்ரிமத் பின் ஹாலித்ங்கிற ஒரு அறிவிப்பாளர் வரார். அந்த அறிவிப்பாளர் தனக்கு சொன்ன ஒருத்தரை எப்படி சொல்றாருன்னா, அரிஃபின் மின் உரஃபாயில் குரைஷ், குறைஷிய அறிஞர்களில் ஒரு அறிஞர் சொன்னாருங்கிறாங்க. ஆள் பேரு சொல்லல. அப்ப யாரென்று அவர் ஆளை சொல்லாம எனக்கு ஒரு ஆள் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. எனவே இப்படி ஒரு ஹதீஸ் வருமா, அந்த ஹதீஸ் லைஃப் பலகீனமான ஹதீஸ், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன செய்வாங்க, அந்த ஹதீஸை தட்டிடுவாங்க. எனவே இப்படி வரக்கூடிய ஹதீதுகள் இருக்கிறது. ஷவ்வாலுடைய நோன்பு நோட்டு, இன்னொரு ரிவாயத்தில் வருது, யாரு ரமலானை நோட்டு, ஷவ்வாலுடைய 6ஐ நோட்டு,
திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை நோன்பையும் யாரு நோட்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைஞ்சிட்டார் அப்படின்னு வரக்கூடிய இந்த ஹதீதுகள் எல்லாம் அறிவிப்பாளர் வரிசைகள்ல பலகீனமான அறிவிப்பாளர்கள், பேர் தெரியாத அறிவிப்பாளர்கள் இருக்கிற ஒரு பலகீனமான ஹதீதாகவே இந்த ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த ஹதீதுகள் பலகீனமான லைவான ஹதீத். நான் சொல்லக்கூடிய அந்த முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீது சரியான ஹதீஸ். அந்த ஹதீஸ் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ரமலானை தொடர்ந்து இந்த 6 நோன்பையை நாங்கள் நோட்கின்ற போது ஒரு வருடம் நோன்பிருந்த அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வனாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.